ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டி அண்ட் சூப்பரான மதுரை மட்டன் கறி தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க நம்ம அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை அளவுகளோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் 2 டைப்பாக நம்ம கறி தோசை செய்ய போகிறோம். அதில் முதல் டைப் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்து ஊத்தாம்பம் சைஸ் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அதை சுற்றியும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதோட மட்டன் வறுவல் செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்திக்கலாம். இதை சேர்த்தி மாவு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் தோசையோட அந்த மட்டன் வறுவலோட மசாலாவும் நல்லா இறங்கி வரும். இதுவே நீங்கள் மட்டன் கீமா அதுபோல் ஏதாவது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் கூட சேர்த்திக்கலாம். நம்ம இந்த மட்டன் வறுவலோட ரெசிபி நம்ம வீடியோவில் கீழே கமெண்ட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி சிங்கிள் சைடும் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படிங்கிறவங்க டபுள் சைடு கோட் கூட திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை தோசை வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது 2வது டைப் எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக மதுரையில் செய்கிற மாதிரி மட்டன் கறி தோசை போலவே முட்டையும் சேர்த்து கலக்கி சேர்த்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கலக்கிக்கு 2 முட்டை ஒரு பவுலில் உடச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதோட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டன் குழம்பு செஞ்சுருப்பீங்க இல்லையா, அந்த குழம்பை சேர்த்திக்கலாம். நம்ம கலக்கிக்கு சேர்த்துவோம் இல்லையா, அதே போல் தான் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். தேவை அப்படின்னா பெப்பர் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இதை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். குழம்பும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த முட்டை அண்ட் குழம்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போது தோசைக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். சேர்த்துறதுக்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சோம் இல்லையா, முட்டை கலக்கியோட மிக்சரை இதில் சேர்த்திக்க போகிறோம். சேர்த்தி நல்லா பரவலாக சேர்த்திக்கலாம். அப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகும். இதோட மட்டன் வறுவல் அல்லது மட்டன் கீமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். சேர்த்தி மட்டனையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒன் சைடடாக சாப்பிட பிடிக்காது அப்படிங்கிறவங்க திருப்பி போட்டு கூட டபுள் சைடும் வேக வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பராகவே இருக்கும். இப்போது நம்ம தோசை நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது போல் செய்யும்போது நான்வெஜ் சாப்பிடாத சில குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவுமே பிடிக்கும். இது போல் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள்.